அஸ்ட்ரோ பிரபஞ்சம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் கோவிந்தராஜ். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இன்றைய விடியல் வெற்றியின் விடியலாக அமையட்டும். தினசரி நட்சத்திர பலன் பாகம் 3. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 23ஆம் நாள் 5/2/2025 புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். நேயர்களே, இன்றைய தினம் இயங்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். அப்பொழுது இன்றைய நாளில் நாம் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான உணவுகள் என்ன என்பதை முதலில் அறிந்து கொண்டு நாம் இயக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் என்பதை நம்ம இந்த பதிவுல ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சரிங்களா? அப்ப இந்த பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான பொருள் அப்படின்னு எடுத்துட்டா நெல்லிக்காய், நெல்லிக்காய் ஊறுகாய், நெல்லி பொடி சாதம், அப்பம். சரிங்களா? அப்ப இந்த நெல்லிக்காய் வத்தல் அப்படிங்கிற விஷயமும் பாத்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரத்தோட இயக்கமா தான் வருது. தெய்வங்கள் அப்படின்னு எடுக்கிறது பாத்தீங்கன்னா துர்கா தேவி, அஷ்டபுஜம் உள்ள துர்கா தேவின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப பரணி நட்சத்திரத்தை இயக்க வேண்டிய பொருள்கள் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப இன்றைய நாள்ல நான் சொல்லக்கூடிய நட்சத்திரக்காரர்கள்லாம் இந்த பரணி நட்சத்திரத்தோட இந்த பொருளை நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அன்றைய நாளை துவங்குங்க. அட்டகாசமா இருக்கும். அன்னைக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். அப்ப எந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் இந்த உணவை நம்ம எடுத்துக்கணும், எந்த வகையில எல்லாம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நான் இப்ப சொல்ல போறேன். அஸ்வினி, கிருத்திகை, ரோஹிணி, திருவாதிரை, மகம், பூரம், அஸ்தம், சுவாதி, உத்திராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி. மறுபடியும் ஒரு முறை சொல்றேன். அஸ்வினி, கிருத்திகை, ரோஹிணி, திருவாதிரை, மகம், பூரம், அஸ்தம், சுவாதி, உத்திராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய செல்லக்கூடிய இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு தாராபலன் அமைப்பா வருது. அப்ப இந்த தாராபலன் அமைப்பில் வரக்கூடிய இந்த நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்கன்னா நான் இந்த நெல்லிக்காய் ஊறுகாய், அதே மாதிரி நெல்லிக்காய் வத்தல், அதே மாதிரி நெல்லிப்பொடி சாதம், அப்பம், இந்த உணவுகளை நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிட்டுட்டு அடுத்தவங்களுக்கு தானம் கொடுக்க கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் நம்ம இயக்க வேண்டிய அந்த பொருளை நம்ம தான் எடுத்துக்கணும், மற்றவங்களுக்கு தானம் கொடுக்க கூடாது. அதே மாதிரி துர்கா தேவி, அஷ்டபுஜம் உள்ள துர்கா தேவியை வணங்குவது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க இதை ஃபாலோ பண்ணி இதை எடுத்துட்டு அன்றைய தினத்தை துவங்குங்க. சூப்பரா இருக்கும், செஞ்சு பாருங்க. சரிங்களா? நல்லா இருக்கும். தவிர்க்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யாரு, இந்த பரணி நட்சத்திரத்தோட பொருளை தவிர்க்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யாரு, அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்ப சொல்ல போறோம். அப்ப தவிர்க்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு எடுத்துட்டா பரணி, மிருகசீரிஷம், புனர்பூஷம், பூஷம், ஆயில்யம், உத்திரம், சித்திரை, விஷாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி. மறுபடியும் ஒரு முறை சொல்றேன். பரணி, மிருகசீரிஷம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், உத்திரம், சித்திரை, விஷாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த பரணி நட்சத்திரத்தோட பொருளாகிய உணவு பொருளாகிய நெல்லிக்காய் ஊறுகாய், நெல்லி பொடி சாதம், நெல்லி வத்தல், அதே மாதிரி அப்பம், இந்த உணவுகளை மற்றவங்களுக்கு நீங்க தானமா தரணும். தானமா கொடுத்துட்டு நீங்க எடுத்துக்க கூடாது. மற்றவங்களுக்கு தானமா கொடுத்துட்டு ஒரு செயலை செஞ்சீங்க அப்படின்னா அன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இந்த விஷயம் பாத்தீங்கன்னா நட்சத்திர தாராபலன் ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதைத்தான் நட்சத்திர ஜோதிடம் அப்படிங்கிற இதுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது என்னன்னா ஒரு இயக்கம். இப்ப இன்னைக்கு போயிட்டு இருக்கிற இந்த இயக்கம் பிரபஞ்சத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா வாழ்வோடு ஒத்து போகக்கூடிய இயக்கமா தான் இருக்கு. அப்போ இந்த விஷயங்களை நம்ம லாஜிக்கா பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு அன்றைய தினம் என்ன இருக்கும், சிறப்பா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா இந்த 27 நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நாளும் இயக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பொருளை நம்ம ஃபேவரா வரக்கூடிய நாள்ல நம்ம அதிகமா பூஸ்டப்பா எடுத்துட்டு நம்மளுக்கு ஃபேவர் இல்லாத நாள்ல அதை என்ன பண்றோம், அடுத்தவங்களுக்கு தானமா கொடுத்துட்டு நம்ம அன்றைய நாள் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். செஞ்சு பாருங்க. சரிங்களா? இது நம்ம டெய்லியுமே பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல வரப்போகுது. தினசரி நட்சத்திர பலன் அப்படிங்கிற விஷயத்துல நம்மளுக்கு இது வரப்போகுது. அதனால இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த பதிவை பார்க்கக்கூடிய அன்பர்கள் பாத்தீங்கன்னா அஸ்ட்ரோ பிரபஞ்சம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.
சரிங்களா? நீங்க சப்ஸ்கிரைப் செய்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணக்கூடிய இந்த விஷயம் கண்டிப்பா மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல வந்து உதவும். சரிங்களா? அப்போ இதை ஒரு ஃபாலோ பண்ணக்கூடிய நபர் இந்த பதிவை பார்க்கறதுக்கான சான்ஸ் உங்க மூலியமா ஏற்பட போகுது அப்படிங்கிறதா இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய விதி. அதனால நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நல்ல இந்த ஒரு பொருளை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு. நான் சொல்லக்கூடிய இந்த பதிவை நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். சரிங்களா? நன்றி. வாழ்க வளமுடன். விழுந்தால் விதையாய் விழுவோம், எழுந்தால் மரமாய் எழுவோம்.